என்னடா இவன் சூப்பை ஊற்றிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? அட ஆமாங்க, நம்ம ஃப்ரெண்டு அலாதீனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதான் நம்ம கையிலே சூப்பு வச்சு குத்தா சீக்கிரம் சுகமாயிருவானு நானும் கோசல் ராமும் அவன் வீட்டுக்கே வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க, இந்த சூப்பை எப்படி செஞ்சோம், இதில் என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பு செய்ய தேவையான பொருட்கள்: சூடான அடுப்பு, அது மேலே ஒரு பாத்திரம், அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு அது உருகுனதும் நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, கூடவே ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், இது வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் சால்ட், 2 ஸ்பூன் பெப்பர் போட்டு கிண்டி விடணும். அப்புறம் நறுக்குன ஒரு கேரட், பாதி ஸ்வீட் கார்ன், அப்புறம் 200 கிராம் ஒயிட் மஷ்ரூம். அப்புறம் இதை நல்லா கிண்டுன்னு கிண்டி நடுவில் குழி பறிச்சிக்கணும். இது தண்ணி ஊற்றுறதுக்கு இல்லை, பால் ஊற்றுறதுக்கு. ஆமாங்க, இந்த சூப்பை நம்ம பால் வச்சு தான் செய்ய போகிறோம். கூடவே 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடிக்கடி கிண்டி விடணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? Ja, koch mal eine Suppe. Eine Nordsuppe. Nein, das ist mein. நான் லைட்டாக கிண்டாமல் விட்டுட்டேன். பார்த்தா பால் பொங்கி நெருப்பில் வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? சூப்பு வரும்னு பார்த்தா புகை வந்துருச்சு. அலாதீன் சொல்றான், இதுதான் லாஸ்ட் வீடியோ எங்களோட கிச்சன்ல இருக்கிறா. எங்க லாஸ்ட் வீடியோவா? You can do another one. Last one then, okay? Today, right? அப்புறம் இது எங்கள் ஊர் பெப்பர்ரா அப்படின்னு கொடுத்தா மூடியை திறந்து மூக்க வெளில விட்டுட்டான். ஏன்னா அங்கே இருக்கிற பெப்பரோட வாசனையும் வரமாட்டேங்குது, நெடியும் வரமாட்டேங்குது. அலாதீன் இந்த வீட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தான். நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஹோம் டூர் கூட போட்டுடலாம். அப்புறம் சூப்பு நல்லா திக்காக வரத்துக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க. என்கிட்ட ராகி மாவு தான் இருந்தது, அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே அலாதீன் டேஸ்ட் பார்க்கணுன்னு சொன்னான். சரிடா, டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னா. ப்ராசஸிங். Good. Good, right? It's quite good. இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமாடா? அப்புறம் ஃபினிஷிங்கில் ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு லைட்டாக கொதிக்க விட்டாச்சு. இப்போ தான் சூப்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் சூப்பை இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஃபைனலி திக் க்ரீமி மில்கி மஷ்ரூம் சூப் ரெடி. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, ஃபைனலாக இந்த சூப்பை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கடான்னா திரும்பவும் ப்ராசஸிங். Is it good? இவனுங்க உண்மை சொல்கிறானுங்களா பொய் சொல்கிறானுங்களான்னு தெரிய மாட்டேங்குது. You know when they are always there? When? Evening, maybe? The next day. Next day? நாங்கள் பொறுமையாக அந்த சூப்பை குடிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாவ் சாவ்.